வங்கக்கடலில் உருவான புயல் சென்னையை நோக்கி வரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அருகே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று புயலாக மாறியதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா பேட்டியளித்தார். அப்போது டிட்வா புயல் உருவானதாக தெரிவித்தார். வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி அதிகாலை வட தமிழகம், புதுவை மற்றும் அதனையொட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இதனால் இன்று நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டையில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழையும், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, பெரம்பலூர், கடலூர் மற்றும் புதுச்சேரியில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை அன்று திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதி கனமழையும், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் மிக கனமழையும், புதுக்கோட்டை, திருச்சி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், கரூர், நாமக்கல் மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 30ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வட்டத்தில் மட்டும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்படுவதாக ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் டிட்வா புயல் நிலை கொண்டுள்ள நிலையில் பாம்பன் வடக்கு கடல் பகுதி வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்பட்டது. மேலும் தரைக்காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் பாம்பன் பாலம் வழியாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி புறப்பட்ட விரைவு ரயில் மண்டபம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. இதேபோன்று ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் மதுரை பயணிகள் ரயில் மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்தே புறப்பட்டது. காற்றின் வேகம் குறைந்த பிறகே பாம்பன் பாலத்தில் ரயில் சேவை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காற்றின் வேகத்தால் வாரி அடித்த மணல் மற்றும் தூசியை சமாளிக்க முடியாமல் பாதசாரிகள் அவதியடைந்தனர். வாகன ஓட்டிகளும் சிரமம் அடைந்தனர். இதனிடையே டிட்வா புயல் எதிரொலியாக எண்ணூர், காட்டுப்பள்ளி, கடலூர், தூத்துக்குடி, நாகை, காரைக்கால் உள்ளிட்ட துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடத்திய முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்கள் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தினார். வங்கக்கடலில் புயல் உருவாகியுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேரிடர் மேலாண்மைக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள சிறப்பு முன்னெடுப்புகள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். இதில் பேசிய அவர் முதன்முறையாக தமிழ்நாட்டில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பேரிடர் மேலாண்மை சிறந்த முறையில் கையாளப்பட்டு வருவது பெருமை அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் மக்களின் பாதுகாப்பில் அக்கறை கொண்டு இப்பணிகளை தொய்வில்லாமல் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமைச்சர்கள், அரசு உயரதிகாரிகள் களத்தில் ஆய்வு செய்து தயார் நிலையில் இருப்பதாக கூறிய முதலமைச்சர் காலநிலை மீள்தன்மைக்கு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும் என்றும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றும், மீட்பு மற்றும் நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்து மக்களுக்கு தேவையான வசதிகளை வழங்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கனமழை எச்சரிக்கையை அடுத்து நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மழை சேதம் தொடர்பான புகார்களை தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறை எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்றும் நாளையும் நாகை மாவட்டத்தில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள நாகை ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இயற்கை பேரிடர் தொடர்பான கோரிக்கைகளை உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் பொதுமக்கள் நீர்நிலை பகுதிகளுக்கு செல்வதை தவிர்த்திட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறை எண்களை தொடர்பு கொண்டு மழை சேதம் தொடர்பான புகார்களை தெரிவிக்கலாம் என்றும், பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக கடற்கரைக்கு செல்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைக்குமாறும், மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் டிட்வா புயல் உருவாகியுள்ள நிலையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஏரியின் 5 கண் மதகு வழியாக வினாடிக்கு 200 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது.
ஏரிக்கான நீர்வரத்து வினாடிக்கு 657 கன அடியாக உள்ள நிலையில் கரையோரம் உள்ள பகுதிகளுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை பெய்யும் என சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் புழல் ஏரியில் இருந்து வினாடிக்கு 100 கன அடி நீர் வீதம் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனிடையே டிட்வா புயல் உருவானதை அடுத்து தூத்துக்குடி, நாகை, காரைக்கால், பாம்பன், கடலூர் உள்ளிட்ட துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. பாம்பன் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காட்சியளித்த நிலையில் அங்குள்ள பாலத்தில் பொதுமக்கள் நிற்க முடியாத அளவுக்கு பலத்த காற்று வீசியது. முன்னெச்சரிக்கையாக நாட்டின் 16 மாவட்டங்களில் பேரிடர் மீட்புப் படையினர் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவேகாவின் மாநில நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டுள்ளார். தாவேக்காவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு கட்சி துண்டை அணிவித்து விஜய் வரவேற்பு அளித்தார். சட்டைப்பையில் ஜெயலலிதா புகைப்படத்துடன் பனையூர் அலுவலகத்திற்கு சென்ற செங்கோட்டையன் விஜயுடன் சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். இதனையடுத்து செங்கோட்டையனுக்கு பூங்கொத்து கொடுத்து கட்சி துண்டை அணிவித்து விஜய் வரவேற்றார். விஜய்க்கு எம்ஜிஆரின் சுயசரிதையான நான் ஏன் பிறந்தேன் புத்தகத்தை செங்கோட்டையன் பரிசளித்தார். இதனைத் தொடர்ந்து திருப்பூர் முன்னாள் எம்பி சத்யபாமா உட்பட தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டையன் ஆதரவாளர்களுக்கு கட்சி துண்டை அணிவித்து விஜய் வரவேற்றார். இதுகுறித்து வீடியோ வெளியிட்ட விஜய் செங்கோட்டையனின் அரசியல் அனுபவம் தாவேக்காவுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். முன்னதாக பனையூர் தாவேக்கா அலுவலகத்திற்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது விஜயின் பவுன்சர்கள் தாக்குதல் நடத்தினர். இதில் செய்தியாளர் ஒருவருக்கு இரத்த காயம் ஏற்பட்டது. இதற்கு கடும் கண்டனம் எழுந்த நிலையில் தாக்குதல் நடத்திய பவுன்சர் மன்னிப்பு கோரினார். மூத்த அரசியல் தலைவர் முன்னாள் அமைச்சர் KS செங்கோட்டையன் தாவேக்காவின் உயர்மட்ட மாநில நிர்வாகக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தாவேக்கா தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டின் இருபெரும் தலைவர்களோடு பயணித்தவர் என்றும் தாம் சார்ந்திருந்த கழகத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தாவேக்காவில் இணைந்து மக்களுக்கான அரசியலில் பயணிக்க இருக்கும் அவரை வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ள விஜய் தனது கண்காணிப்பில் இயங்கும் உயர்மட்ட மாநில நிர்வாகக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் நியமிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். கூடுதலாக ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் கூறியுள்ளார். மேலும் தாவேக்காவில் தங்களை இணைத்துக் கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடாச்சலம், முத்துகிருஷ்ணன் மற்றும் புதிய உறுப்பினர்களையும் வாழ்த்தி வரவேற்பதாகவும் விஜய் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். 4 மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள செங்கோட்டையன் தன்னோடும் தாவேக்கா பொதுச் செயலாளர் என் ஆனந்தோடும் கலந்து ஆலோசித்து பணிகளை மேற்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக்காவில் இணைந்திருக்கும் செங்கோட்டையன் திமுகவும் தற்போதைய அதிமுகவும் வெவ்வேறு அல்ல என்று கூறியுள்ளார். சென்னை பனையூர் அலுவலகத்தில் தாவேக்கா மூத்த நிர்வாகிகளுடன் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் தமிழ்நாட்டில் தூய்மையான ஆட்சி மலர்வதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் தொடங்கியிருப்பதாக குறிப்பிட்டார். தமிழகத்திலே இவர் மட்டும்தான் ஆள வேண்டுமா? ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு, ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கட்சியில் இணைவது குறித்து திமுகவோ பாஜகவோ தன்னை அணுகவில்லை என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை, சந்தித்து பேசவில்லை. உங்கள் கருத்து மட்டும்தான் பேசியதாகவும் எங்கிட்ட படம் இருக்குதா காட்டுங்க. நானும் சேகர்பாபு இருங்க, சபாநாயகர் பார்த்து கரெக்டுங்க, நானும் சேகர்பாபு பேசிருக்கேன் ஒரு படம் வந்திருக்கா. முன்னதாக விஜயன் கட்சியில் இணைந்த செங்கோட்டையன் கழுத்தில் தாவேக்காவின் கட்சி துண்டை ஆதவர்ஜுனா அணிவித்த போது அதனை வேண்டாம் என்று செங்கோட்டையன் நிராகரித்தார்.
ஜெயலலிதாவின் புகைப்படத்தை சட்டைப்பையில் வைத்திருப்பது குறித்த கேள்விக்கு தாவேகாவில் ஜனநாயகம் இருப்பதாக செங்கோட்டையன் விளக்கமளித்தார். அம்மா மீது கூற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு, அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்தில் நீங்கள் சொல்வது வேறு, அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு. ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம். உங்க பேர்ல ஜோடிக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினைச்சா என்ன வேணும் பண்ணிடலாம். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை ஏவன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது குறித்த கேள்விக்கு தாவேக கட்சியில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அளித்த விளக்கம்தான் இது. சென்னை பனையூரில் உள்ள தாவேக கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி தூய்மையான ஆட்சியா இல்லையா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். அம்மா தலைவருடைய ஆட்சி இதான் நாங்கள் வந்தோம். அவங்க ஆட்சிக்கு பிறகுதான் நாங்கள் ஆட்சியிலே வந்தோங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. நான் கேட்டுக்கிறேன், தூய்மையான ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்பதற்கு கவர்னரிடத்திலே மனு கொடுத்தவர் யார்? நான் கொடுக்கல. யார் கொடுத்த? எதிர்க்கட்சி கொடுத்தாங்க இல்லையா? புதிய மாற்றத்தை நோக்கி விஜயின் பயணத்திற்கு மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு கிடைத்ததால் தான் அவரது கட்சியில் இணைந்ததாக செங்கோட்டையன் தெரிவித்தார். செங்கோட்டையன் கருத்துக்கு பதிலளிக்க வேண்டியதில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தாவேக்காவில் இணைந்துள்ள செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்த போது தான் மட்டும்தான் ஆள வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் இறைவன் தண்டிப்பார் என்று கூறியிருந்தார். இதுபற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளிக்க வேண்டிய தேவை இல்லை என்று தெரிவித்தார். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவார், பார்த்துக் கொள்வார். ஆண்டவன் தான் என்று பார்த்துக் கொள்வார். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான். இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அது அவருடைய கருத்தா இருக்கலாம் சார். அவருடைய கருத்து நான் என்ன மாதிரி, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, எனக்கு ஒரு கருத்து இருக்கிறோம். அது கருத்து சுதந்திரம், இது ஜனநாயக நாடு. அதனால அவருடைய கருத்துல இது அவரை பத்தி நல்லா புரிஞ்சுங்க. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தது குறித்து அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ஒண்ணும் கிடையாது, செல்வாக்கே கிடையாது. செங்கோட்டையன் போனது வந்து விஜய் கட்சிக்கு ஒரு பலமா இருக்கும். யார் வந்தா விஜய் கட்சிக்கு? விஜய் வெளியே வர மாட்டேங்கிறாரு. அவர் பத்தி நம்ம பேசி யாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் வந்து 30 வருஷம் திமுக இருந்தார். அதனால அவர் வந்து சைன் பண்ணார். இவங்க யாரு நடிகர்கள் எல்லாரையும் தான் பார்க்க வர்றாங்க. பலன் அளிக்காதா சார் செங்கோட்டையனோட அந்த பண்ணலாம்? அவருக்கு 50 வருடம் அனுபவம், 8-9 முறை சட்டமன்ற உறுப்பினர். அவர் ஒரு முடிவை எடுத்து ஒரு கட்சிக்கு போயிருக்கிறார். அதை பற்றி நம்ம விமர்சனமோ கருத்து சொல்லுவோ இருந்தால் அது சரியாக இருக்கு. கடல் மாதிரி ஒரு கட்சியில வந்து பல பிரச்சனை இருக்கத்தஞ்சு, சின்ன சின்ன பிரச்சனை வரத்தஞ்சு, கட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதான் உண்மையான ஒரு தொண்டனுக்கு அழகு. அந்த வழியில வந்து எடப்பாடியார் வந்து தார்மீக ரீதியா தர்மத்தின் வழியில் சென்றுட்டு இருக்காரு. அதனால வந்து அவருடைய வழி சரியான வழி. அவர் முக்கிய ஆணையாக மாற்றப்பட்டு தாவேக தலைவர் விஜய் பாஜகவுடன் இணக்கமாக இருப்பது அவருக்கு பயனளிக்காது என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகம் தனித்துவத்தோடு இயங்கினால்தான் அந்த கட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் என்றும் கூறினார். அவர் தனித்துவமாக இயங்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. இப்போது நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது அவ்வாறு அவர் இயங்கவில்லையோ என்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. நல்லது கெட்டதை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் பாஜகவோடு அவர் காட்டுகிற இணக்க அணுகுமுறை கூட அவருக்கு பயன் தருவதாக அமையாது என்பது என்னுடைய கருத்து. முன்னதாக அங்குள்ள மாவீரர் நினைவு தூணுக்கு திருமாவளவன், இயக்குனர் கௌதமன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து விசிக சார்பில் நடைபெற்ற மாவீரர் தின பொதுக்கூட்ட மேடையில் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் திருவுருவப் படத்திற்கு திருமாவளவன் மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினார். அப்போது ஒரு பெண் திடீரென்று உள்ளே நுழைந்து பிரபாகரன் உயிரோடுதான் இருப்பதாக கூறி அவரது புகைப்படத்திற்கு மாலை அணிவிக்க எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது. அந்த பெண்ணை காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். விசாரணையில் அவர் இலங்கையைச் சேர்ந்த ஹஜினி என்பது தெரியவந்தது. தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும். ஆனால் வந்தவர் எல்லாம் வாகை சூட வேண்டும் என நினைத்தால் எங்கள் போர்க்குணம் விடாது என்று மக்கள் நீதி மய்யம் தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். வந்தாரை வாழ வைக்கும்.
ஆனால் வந்தவரெல்லாம் வாயை சூட வேண்டும் என்று நினைத்து விடக்கூடாது. வாழ்வு தேடி வாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். வாகை சூட வேண்டும் என்று வந்தால் எங்கள் போர்க்குணம் விட்டகலாது. நின்று காப்போம் தமிழகத்தை. துணை முதலமைச்சர் உதயநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை பாரிமுனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கமல்ஹாசன், அமைச்சர் சேகர் பாபு, மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேடையில் பேசிய கமல்ஹாசன் தான் சேர வேண்டிய இடத்தில் தான் சென்றிருக்கிறேன் என்று கூறினார். இது அரசியல் இக்கட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடம் அல்ல. சேர வேண்டிய இடம்தான். எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது. நாங்கள் இது நிகழ்த்தி ஆக வேண்டும் என்று போர்க்குரல் தொடுப்பது இவர்களோட அல்ல. நாங்க இது மாதிரி ஒண்ணு நிகழ்த்தணும்னு போட்டியா எலெக்ஷன்ல போட்டி போடும்போது நாங்க சொன்ன ஐடியாவா இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி காட்டியவர்கள் இவர்கள். இருட்டை கண்டு பயப்பட வேண்டாம், சூரியன் உதயம் வரும், உதயநிதியும் வருவார் என்று கமல்ஹாசன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 4,53,00,000 வாக்காளர்களின் விவரங்கள் இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவங்கள் இணையத்தில் பதிவிடும் பணிகள் சுணக்கமாக நடந்து வந்த நிலையில் அது 70% நிறைவடைந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உட்பட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் எனும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய இப்பணிகள் டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இந்நிலையில் நேற்று வரையிலான எஸ்ஐஆர் விநியோகம் மற்றும் பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களின் இணைய பதிவேற்ற நிலவரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள சுமார் 6,41,00,000 வாக்காளர்களில் சுமார் 6,25,00,000 பேருக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பூர்த்தி செய்து ஒப்படைக்கப்பட்ட பின் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட படிவங்களின் எண்ணிக்கை 4,53,00,000 அதிகரித்துள்ளது. கடந்த 20ஆம் தேதி நிலவரப்படி 1,41,00,000 படிவங்கள், அதாவது சுமார் 22% படிவங்களே டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட நிலையில் ஒரே வாரத்தில் 3,12,00,000 படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கல் செய்யப்பட்டதால் இந்த நிலை 71% அதிகரித்துள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை டிஜிட்டல் மயமாக்குவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு கடும் நெருக்கடி கொடுக்கப்படுவதாக சில நாட்களுக்கு முன் புகார் எழுந்த நிலையில் பதிவேற்றத்தின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. 2002-2005 வாக்காளர் பட்டியலில் தனது பெயரோ அல்லது உறவினரின் பெயரோ கண்டறிய முடியாதவர்கள் பிற விவரங்களை மட்டும் நிரப்பி எஸ்ஐஆர் படிவத்தை ஒப்படைத்தாலும் அவர்களின் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தற்பொழுது நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த கணக்கெடுப்புக்காக தமிழ்நாட்டின் 6,41,00,000 வாக்காளர்களில் 6,23,00,000 வாக்காளர்களுக்கு கணக்கீட்டு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் கணக்கீட்டு படிவங்களை உடனடியாக பூர்த்தி செய்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை காத்திருக்காமல் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் அல்லது உதவி மையத்தில் உடனே சமர்ப்பிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் கணக்கீட்டு படிவத்தை சமர்ப்பிக்காத பட்சத்தில் அவ்வாக்காளர்களின் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது என்றும், வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒரு வாக்காளரின் பெயர் இல்லையெனில் படிவம் 6உடன் உறுதிமொழி படிவத்தை இணைத்து பட்டியலில் புதிதாக பெயரை சேர்க்க விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை திரும்ப வழங்கினால் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறும் என்று சென்னை ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியான அறிக்கையில் தேர்தல் ஆணைய உத்தரவின்படி சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் கணக்கீட்டு படிவங்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்காளரிடமிருந்து பெறப்பட்ட கணக்கீட்டு படிவங்கள் தேர்தல் ஆணையத்தின் செயலியில் பதிவேற்றம் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இறுதி நாள் வரை, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி வரை காத்திருக்காமல் வாக்காளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட படிவங்களை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் விரைந்து வழங்கிட வேண்டும் என ஆட்சியர் குமரகுருபரன் அறிவுறுத்தியுள்ளார். இந்த கணக்கீட்டு படிவத்தினை பூர்த்தி செய்து திரும்ப வழங்கினால் மட்டுமே வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் எனவும் தெரிவித்துள்ளார். பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை பெறவில்லை எனில் 1913 என்ற உதவி எண்ணில் வாக்காளர்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
கனமழை காரணமாக அடுத்த 2 நாட்களுக்குள் SIR விண்ணப்பங்களை வாக்குச்சாவடி நிலைய அலுவலரிடம் பொதுமக்கள் வழங்கிவிடுமாறு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அறிவுறுத்தியுள்ளார். திருவிக்க வீதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் குளத்தின் புனரமைக்கும் பணியை காணொலி வாயிலாக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான், அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் விழுப்புரம் மாவட்டத்தில் SIR பணிகள் 72% முடிவடைந்து விட்டதாக கூறினார். விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நமக்கு டிசம்பர் 4ஆம் தேதி வரை இருந்தால் கூட இப்போது கனமழை எச்சரிக்கை இருக்கும் பொழுது அது எப்படி அந்த வெதர் சிஸ்டம் டெவலப் ஆகும் நம்மளுக்கு தெரியாதனால இன்றும் நாளையும் இந்த 2 தினங்களில் உங்களுடைய படிவங்களை உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸிடம் ஒப்படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதேபோன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் 2 நாட்களுக்குள் SIR படிவங்களை பூர்த்தி செய்து அவற்றை பெற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உத்தரவிட்டுள்ளார். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் களை கட்டியுள்ளது. திருவண்ணாமலை தீப திருவிழாவின் 4ஆம் நாள் இரவில் பஞ்சமூர்த்திகள் வாகனங்களில் எழுந்தருளி கோயில் மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். 16 கால் மண்டபத்தில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் வெள்ளி கற்பக விருட்ச வாகனத்திலும், பராசக்தி அம்மன் வெள்ளி காமதேனு வாகனத்திலும், விநாயகர் வெள்ளி மூஷிக வாகனத்திலும், முருகர் வெள்ளி மயில் வாகனத்திலும், சண்டிகேஸ்வரர் சிறிய வெள்ளி ரிஷப வாகனத்திலும் எழுந்தருளினர். தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக கோயிலின் 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குளிரையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் தீபத் திருவிழாவை முன்னிட்டு டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு கார் உட்பட கனரக வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. பெங்களூரு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூரிலிருந்து விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மார்க்கமாக செல்லும் கனரக மற்றும் இலகுரக வாகனங்கள் ஊத்தங்கரை, செங்கம், திருவண்ணாமலை வழியாக செல்ல அனுமதி இல்லை. விழுப்புரம், புதுச்சேரி, திண்டிவனத்திலிருந்து கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், பெங்களூரு செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையான வந்தவாசி, செய்யாறு, ஆற்காடு, வேலூர், வாணியம்பாடி, பர்கூர் வழியாக செல்ல வேண்டும். திருப்பதி, KGF, வேலூரிலிருந்து விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, திருச்சி செல்லக்கூடிய வாகனங்கள் கண்ணமங்கலம், போலூர், திருவண்ணாமலை வழியாக செல்ல அனுமதி இல்லை. பெங்களூரு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூரிலிருந்து விருத்தாச்சலம், சிதம்பரம், நாகை செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையான தர்மபுரி, தொப்பூர், சேலம், வாழப்பாடி, ஆத்தூர் வழியாக செல்ல அனுமதிக்கப்படும். விருத்தாச்சலம், சிதம்பரம், நாகையிலிருந்து பெங்களூரு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் செல்லும் வாகனங்கள் திருக்கோவிலூர், மணலூர்பேட்டை, சங்கராபுரம், திருவண்ணாமலை வழியாக செல்ல அனுமதி இல்லை. டிசம்பர் 2ஆம் தேதி காலை 8 மணி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி காலை 6 மணி வரை போக்குவரத்து மாற்றம் அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கு தமிழ்நாடு அரசு வகுத்திருக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் ஒவ்வொன்றையும் எதிர்த்து வழக்கு தொடரக்கூடிய வகையில் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து இது தொடர்பான வழக்கில் அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கு வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூட்டங்களுக்கான அனுமதி கோரக்கூடிய விண்ணப்பங்களை நிராகரிக்கும் போது அதற்கு உரிய காரணங்களை தெரிவிக்க வேண்டும் என்று வாதிட்டார். தாவேகா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அனுமதிக்கப்பட்ட இடங்களின் விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அந்த இடங்களில் எத்தனை பேர் நிற்கலாம் போன்ற விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைக்கு பிறகு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருப்பதாக விளக்கம் அளித்தார். இதை கேட்ட நீதிபதிகள் தமிழக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பார்க்கும்போது ரோட் ஷோக்களுக்கு அனுமதி பெறுவது என்பது தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டிய நிலை உள்ளது போல் உள்ளது என்றும் ஒவ்வொரு பிரிவையும் எதிர்த்து வழக்கு தொடரக்கூடிய வகையில் உள்ளதாகவும் கருத்து தெரிவித்தனர். கர்நாடகாவில் முதல்வர் பதவிக்கான மோதல் தீவிரமடைந்துள்ளது. கர்நாடகாவில் முதல்வர் பதவியை தர வேண்டும் என துணை முதல்வர் சிவக்குமார் போர்க்கொடி தூக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற போது முதலமைச்சராக சித்தராமையா மீண்டும் பதவியேற்றார். கர்நாடகாவில் தொண்டர் பலம் அதிகம் கொண்டவரும் செல்வந்தருமான DK சிவக்குமாரும் முதலமைச்சர் ரேஸில் அவருடன் போட்டியிட்டார். அப்போது 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு முதலமைச்சர் பதவி தரப்படும் என்றும் அதுவரை துணை முதல்வர் பதவி தருவதாகவும் டெல்லி மேலிடம் வாக்களித்ததாக கூறப்பட்டது.
இந்நிலையில் சித்தராமையாவின் ஆட்சி காலம் நவம்பர் 20ஆம் தேதி 2.5 ஆண்டுகளை கடந்த நிலையில் சிவக்குமார் தரப்பினர் முதல்வர் பதவி பற்றி வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தனர். சிவக்குமாருக்கு ஆதரவாக 10 எம்எல்ஏக்கள் டெல்லிக்கு படையெடுத்தனர். இந்நிலையில் வியாழக்கிழமை காலையில் எக்ஸ் தளத்தில் டி.கே. சிவக்குமார் வேர்ட் பவர் இஸ் வேர்ல்ட் பவர் என, அதாவது வார்த்தையின் சக்தி உலக சக்தி என்றும் கொடுத்த வார்த்தையை காப்பது உலகின் பெரும் சக்தி என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் சிவக்குமாரின் எக்ஸ் பதிவிற்கு சித்தராமையாவும் எக்ஸ் தளத்திலேயே பதிலடி கொடுத்துள்ளார். இவரும் வேர்ட் பவர் என்றை தொடங்கி ஆங்கிலத்தில் இட்டுள்ள பதிவில் உலக மக்களுக்கு பலன் தராத வரை ஒரு வார்த்தை சக்தி மிக்கதாக ஆகாது என குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மக்கள் பெரும்பான்மையாக காங்கிரசுக்கு வாக்களித்தது ஒரு சின்ன சந்தர்ப்பத்திற்கானது அல்ல என்றும் 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி புரிவதற்கே என்றும் அப்பதிவில் முதல்வர் சித்தராமையா குறிப்பிட்டுள்ளதால் பதவியை விட்டுத்தரும் எண்ணம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பலதார திருமணம் செய்வோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் அசாம் மாநில அரசு சட்டம் கொண்டு வந்துள்ளது. அசாமில் பலதார திருமணத்தை தடை செய்வதற்கான சட்ட மசோதா அம்மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி கட்சிகள் ஆட்சேபம் தெரிவித்தன. கடும் எதிர்ப்பை மீறி இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் சட்டவிரோதமாக பலதார திருமணம் செய்வோருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது. 2வது திருமணம் செய்து கொள்வதற்காக முந்தைய திருமணத்தை மறைப்பவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்பட உள்ளது. தொடர்ந்து குற்றத்தில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு 2 மடங்கு தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பட்டியல், பழங்குடியினர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் மற்றும் 6வது அட்டவணையின் கீழ் உள்ள பகுதிகள் இந்த சட்டத்தின் வரம்பிலிருந்து விலக்களிக்கப்படும் என்று அசாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது. பார்வையற்றோர் சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய மகளிர் அணியை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். இலங்கை கொழும்புவில் நடைபெற்ற பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான 20 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நேபாளத்தை இந்திய மகளிர் அணி வீழ்த்தியது. சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய மகளிர் அணியை பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் பாராட்டினர். சாதனை படைத்த இந்திய மகளிர் அணியை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார். டெல்லியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வீராங்கனைகள் பிரதமர் மோடியுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். வீராங்கனைகள் தாங்கள் கையொப்பமிட்ட பேட்டை பிரதமருக்கு பரிசாக அளித்தனர். கிரிக்கெட் பந்தில் பிரதமர் கையொப்பமிட்டு வீராங்கனைகளுக்கு வழங்கினார். தொடர்ந்து பார்வை மாற்றுத்திறனாளி வீராங்கனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இனிப்புகளை ஊட்டிவிட்டு மகிழ்ந்தார். உலகக்கோப்பையை வென்று வந்த வீராங்கனைகளிடம் பிரதமர் சிறிது நேரம் கலந்துரையாடினார். திமுக எம்பிக்கள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் எம்பிக்கள் கூட்டம் வரும் சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நடைபெறும் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் கிளப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வரும் சனிக்கிழமை அன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் கூட்டத்தில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை, மதுரை மெட்ரோ திட்டம் நிராகரிப்பு, எஸ்ஐஆர் உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்புவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நெல்லின் கொள்முதல் ஈரப்பதத்தை மத்திய அரசு உயர்த்தாததை கண்டிக்காமல் எடப்பாடி பழனிசாமி எங்கே போனார் என்று அமைச்சர் ரகுபதி கடுமையாக விமர்சித்துள்ளார். ஈரோட்டில் நடந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விவசாயிகளின் துரோகி என்று முதலமைச்சர் விமர்சித்திருந்தார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி திமுக தான் விவசாயிகளுக்கு துரோகம் செய்திருப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் கொடுத்துள்ள அமைச்சர் ரகுபதி, மத்திய அரசு விவகாரம் என்றால் கும்பகர்ணன் தூக்கம் போடும் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அரசு என்றால் வீராவேசம் வந்துவிடுகிறது என்றும் அவருக்கு வீரத்தை ஊட்டுவதே திமுகவின் செயல்பாடுகள்தான் என்றும் தாக்கியுள்ளார். மேலும் விவசாய சட்டங்களை ஆதரித்து விவசாயிகள் முதுகில் குத்தியவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் சாகுபடி, பயிர் காப்பீடு பற்றியெல்லாம் பேச அவருக்கு தகுதி இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க காரணமான கனிம வள சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரித்து தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்த வரலாறுதான் எடப்பாடி பழனிசாமியுடையது என்றும் 11 தேர்தல்களில் தொடர்ந்து தோற்கடித்து மக்கள் அளித்த பதில் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவில்லையா என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் அதிமுக ஆட்சியின் போது அடிக்கல் நாட்டிய மதுரை எய்ம்ஸை கொண்டுவர எடப்பாடி பழனிசாமிக்கு திராணி இல்லை என்றும், அமித்ஷாவை பார்த்துவிட்டு வரும்போது ஏசி காரிலும் குப்பென்று வேர்க்கும் அளவிற்கு கர்ச்சீஃபை பயன்படுத்தியதை எடப்பாடி பழனிசாமி மறந்துவிட்டாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
எந்த ஆடம்பரமும் இல்லாமல் தனது பிறந்தநாள் அனைவருக்கும் பயனுள்ள நாளாக அமைந்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். தனது 49வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மெரினாவில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அவர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் வேப்பேரி சென்ற உதயநிதி ஸ்டாலின் பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் கோபாலபுரத்தில் உள்ள கருணாநிதி வீட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் சென்றார். அங்கிருந்து புறப்படும் போது அனைவருக்கும் பயனளிக்கும் நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் என்றார். அந்த எஸ்ஐஆர் திட்டத்தில் இளைஞரின் தம்பிமார்கள் கலைஞருடன் தொடர்பாக இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி அனைவருடைய வாக்குகளை அந்த உரிமையை காப்பாற்றணும். எங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் இந்த நிவாரணப் பணிகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறது என்னுடைய. இதற்கிடையில் முதலமைச்சரும் தனது தந்தையுமான மு க ஸ்டாலினை சந்தித்து உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார். இது குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், உதயநிதி ஆற்றி வரும் பணிகளை மக்களும் திமுகவினரும் பாராட்டி சொல்வதை கேட்கும்போது தந்தையாக மட்டுமல்ல தலைவனாகவும் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். எப்போதும் மக்களுடன் களத்தில் நிற்பவராக இருக்க வேண்டும் என்றும் இளைஞர்களிடம் திராவிட இயக்க கருத்தியலை தொடர்ந்து விதைத்து அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி கட்சியை நடத்துவாரா என்ற ஐயம் இருந்ததாகவும், புலிக்கு பிறந்தது பூனைக்குட்டி ஆகாது என்பதை அவர் நிரூபித்து விட்டதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 49வது பிறந்த நாளையொட்டி சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இளம் வயதிலேயே திமுகவிற்கு தலைமையேற்று நடத்தும் ஆற்றல் உதயநிதிக்கு இருப்பதாகவும் பாராட்டினார். அளவுக்கு ஸ்டாலின் இருந்துவிட்டார், ஆனால் இவர் அளவுக்கு உதயசிவரிய நடத்துவாரா என்று ஒரு ஐயம் கிடந்தது பல பேருக்கு என்ன, எனக்கே கூட. ஆனால் இது புலி பிறந்தது, இது பூனைக்குட்டி அல்ல. உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழக வீரர்கள் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று வெற்றிகளை குவித்து வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம் தெரிவித்தார். பொதுவாக பிறந்த நாளில் கருப்பு சட்டை அணிந்து யாரும் பெரிய அளவில் பிறந்த நாளை கொண்டாட மாட்டார்கள். அந்த கருப்பு சட்டை அணிந்து இன்றைக்கு உதயநிதி அவர்கள் தான் யார் என்பதை, தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு நிலைநிறுத்தியிருக்கிறார், நிரூபித்து காட்டியிருக்கிறார். பெரியார், அண்ணா, கருணாநிதி சந்திக்காத நெருக்கடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து வருவதாக எம்பி ஆர் ராசா கவலை தெரிவித்தார். அரசியலில் தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என சீமான் வேதனை தெரிவித்துள்ளார். நான் வரும்போது என்னை தனியாக விட்டுருக்கீங்க. ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா, ஐயா கருணாநிதி 2 பேர் தான். நான் வரும்போது அவர் இருந்துட்டாப்ல மக்கள் நல கூட்டணி. திருப்பி வந்த 19 எங்கள் அண்ணன் கமல் நின்றுட்டாப்ல. என்னை சப்ஸ்டியூட்டாக வச்சிருக்கான். நான் ஒரு துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான், போட்டியிலே சேர்க்கல. 21 எங்கள் அண்ணன் கமல் தலைமையில் ஒரு கூட்டணி, ஐயா டிடிவி தலைமையில் ஒரு கூட்டணி. இங்கே 4 கடையில் நான் 5வது ஆளாக சப்ஸ்டியூட்டாக நிற்கிறேன். தமிழக அரசியலில் தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காதது குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்திய காட்சிகள் தான் இவை. காரைக்குடியில் நடைபெற்ற மாவீரர் நாள் தின மாநாட்டில் உரையாற்றிய அவர், இலவசம் வாங்கும் நிலையில் தான் தமிழக மக்கள் இருப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுக்குறது, தங்கச்சிக்கு 1000 ரூபா கொடுக்குறது, இந்த நிலைமையில நிற்கிறேன். கொடை கொடுத்தவன், பரம்பரையில் வந்தவன். இந்த பொங்கலுக்கு நீ படுவாக நான் பார்க்க தானே போகிறேன். 1 கிலோ அரிசிக்கு, 1 கிலோ 1/2 கிலோ சர்க்கரைக்கு, அப்புறம் வேட்டி சேலை, இந்த 3000 சொல்லியிருக்காங்க. தேர்தல் நெருங்கினால 5000 வரைக்கும் போகும். இங்கே நீ அவருக்கு போட்டியா இவருக்கு போட்டியா? எங்களுக்கு எந்த போட்டியும் கிடையாது. எங்களுக்கு பிடிச்ச ஒரே போட்டி ஆட்டுக்குடல் போட்டி தான். இந்நிலையில் சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை சீமான் அறிவித்த நிலையில் காரைக்குடி தொகுதியில் அவரே களமிறங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக திருச்சி நீதிமன்றத்தில் டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன் மீதும் தனது குடும்பத்தினர் மீதும் சீமானின் தூண்டுதலின் பேரில் சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து பதிவிட்ட நாம் தமிழர் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் திருச்சி சரக டிஐஜியாக இருந்த வருண்குமார் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கில் சீமான் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து தன் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்யவும், விசாரணைக்கு தடை விதிக்கவும் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சீமான் மனு தாக்கல் செய்தார்.
அதில் தனது பதவியை காவல் அதிகாரி வருண்குமார் துஷ்பிரயோகம் செய்வதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி விக்டோரியா கௌரி சீமானுக்கு எதிராக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் அரசியல் செயல்பாடு குறித்த கேள்விக்கு சைகை மொழியில் நடிகர் பிரபு அளித்த பதில்தான் இது. தஞ்சாவூரில் நடைபெற்ற சினிமா விநியோகஸ்தர் பிரபாகர் இல்ல திருமண விழாவில் நடிகர்கள் பிரபு, சரத்குமார், ராதிகா சரத்குமார் மற்றும் விமல், சிவா, ஜெய் உள்ளிட்ட திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரபு, டெல்டா மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். விளைச்சல் அதிகமா இருக்கு, நெல் கொள்முதல் பண்ணலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. விவசாயிகளும் குற்றச்சாட்டு சொல்றாங்க. இதை பத்தி எங்களுக்கு சரியான நெல் கொள்முதல் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சரத்குமார் தாவேகா கட்சியில் செங்கோட்டையன் இணைந்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். செங்கோட்டையன் ஒரு அரசியல்வாதி, அவர் எடுத்திருக்க முடியும், அவ்வளவுதான். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை உயர்த்த மத்திய அரசு மறுத்துவிட்டதாக தமிழக அரசு முன்வைக்கும் குற்றச்சாட்டை ஏற்க முடியாது என்றும் சரத்குமார் கூறினார். ஓவியர் குருசாமி சந்திரசேகரன், நடிகர் சிவக்குமார் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனைக்கான மதிப்புறு முனைவர் பட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்கவுள்ளார். இசை மற்றும் கலைகளை வளர்த்து ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தின் 3வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெறுகிறது. சென்னை கலைவாணர் அரங்கில் காலை 10 மணிக்கு நடைபெறும் விழாவில் முதலமைச்சரும் பல்கலைக்கழக வேந்தருமான மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கி கௌரவிக்க உள்ளார். மேலும் ஓவியர் குருசாமி சந்திரசேகரன், நடிகர் சிவக்குமார் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனைக்கான மதிப்புறு முனைவர் பட்டத்தையும் முதலமைச்சர் வழங்கி பாராட்ட உள்ளார். டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழை காரணமாக தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நடுவிக்கோட்டை கிராமத்தில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கின. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்த நிலையில் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நாகக்குடையன் ஊராட்சியில் மழைநீர் வடியாததால் 100 ஏக்கர் அளவில் நெற்பயிர்கள் அழுகி சேதமடைந்துள்ளன. மறு சாகுபடி செய்ய மானிய விலையில் விதை மற்றும் உரம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் அருகே 4000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விளைநிலங்கள் கடல் போல் காட்சியளிக்கின்றன. கூடூர், கீழக்கூத்தங்குடி, மொசக்குளம், களக்குடி, நாரணமங்கலம், மாங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணம் வழங்கவும் வாய்க்காலை தூர்வாரவும் விவசாயிகள் கோரியுள்ளனர். சொத்து குவிப்பு வழக்கில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து சிவகங்கை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் பெரிய கருப்பன் அறநிலையத்துறை அமைச்சராக செயல்பட்டார். அப்போது வருவாய்க்கு அதிகமாக 1,20,00,000 ரூபாய் சொத்து குவித்ததாக பெரிய கருப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது 2012ஆம் ஆண்டில் மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை சிவகங்கை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு நாளில் அமைச்சர் பெரிய கருப்பன் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான காவல்துறை தரப்பு சாட்சியங்கள் நிரூபிக்கப்படாததால் அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து நீதிபதி அறிவொளி உத்தரவிட்டார். சிறுமி பாலியல் கொலை வழக்கில் தஷ்வந்தை விடுதலை செய்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை போரூர் அருகே கடந்த 2017ஆம் ஆண்டு 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் தஷ்வந்த் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜாமீனில் வெளியே வந்தார். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்து வந்த செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் தஷ்வந்தை குற்றவாளி என தீர்ப்பளித்து அவருக்கு மரண தண்டனை விதித்தது. இந்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதி செய்த நிலையில் தஷ்வந்த் உச்சநீதிமன்றத்தை நாடினார். இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு காவல்துறை குற்றச்சாட்டை நிரூபிக்க தவறிவிட்டதாக கூறி தஷ்வந்தை விடுதலை செய்து உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு தமிழ்நாடு அரசின் சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே விபத்தை ஏற்படுத்திய கார் சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 8 பேர் காயமடைந்தனர்.
மதுரையைச் சேர்ந்த முருகன் தனது நண்பர்கள் பாண்டி, செந்தில்குமார், பார்த்திபன் ஆகியோருடன் ராஜபாளையத்தில் நடந்த நண்பரின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பின்னர் காரில் மதுரை நோக்கி புறப்பட்டனர். வன்னியம்பட்டி காவல் நிலையம் அருகே முன்னால் சென்ற பேருந்தை முந்திச் செல்ல முற்படும் போது ஓட்டுநர் முருகன் கட்டுப்பாட்டை இழந்ததால் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மற்றும் கார் மீது மோதி சாலை ஓர பள்ளத்தில் இறங்கியது. இருசக்கர வாகனத்தில் பயணித்த வசந்தகுமார் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். ஓட்டுநர் முருகன் சுயநினைவை இழந்த நிலையில் படுகாயமடைந்த 3 பேர் உட்பட 8 பேர் அருகே உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே NLC உபரிநீர் செல்லும் பரவனாற்று வாய்க்காலை உடனடியாக தூர்வார வலியுறுத்தி பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. கரைமேடு கிராமத்தில் உள்ள பரவனாற்று வாய்க்காலை நம்பி மருவாய், நயினார்குப்பம், அரங்கமங்கலம் என 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வழிநெடுக புதர்மண்டி கிடப்பதால் NLCயில் இருந்து உபரிநீர் முறையாக செல்லவில்லை என அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அதன் அடிப்படையில் பரவனாற்று வடிகால் பகுதியை நேரில் ஆய்வு செய்த பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி கால்வாய்களை முறையாக தூர்வார வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார். விவசாய நிலங்களை காப்பாத்து, தூர்வாரு, 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 பரவனாரை தூர்வாரு, பரவனாரை தூர்வாரு. மேலும் NLC நிர்வாகம் சுரங்க தண்ணீரை சுத்திகரிக்காமல் அப்படியே வெளியேற்றுவதால் விளைநிலங்களில் கரிபடிந்து விவசாயம் செய்ய முடியாத சூழல் இருப்பதாகவும் சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டினார். தஞ்சாவூரில் அரசு பள்ளி ஆசிரியை வெட்டி கொலை செய்யப்பட்டார். தஞ்சாவூரில் பள்ளிக்கு சென்ற ஆசிரியை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் பகுதியைச் சேர்ந்த காவியா ஆலங்குடியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்தார். காவியாவும் பாபநாசத்தைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவரும் 8 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காவியாவுக்கு வேறு ஒரு நபருடன் திருமண நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது. இதுகுறித்து அஜித்குமாரிடம் செல்போனில் பேசும்போது காவியா தெரிவித்ததாகவும் அதற்கான புகைப்படங்களை காட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அஜித்குமார் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த காவியாவை மாரியம்மன் கோவில், கொத்தட்டை காலனி, ராமகிருஷ்ண மடம் அருகே வழிமறித்து சரமாரியாக வெட்டி கொலை செய்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் காவியாவின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் அஜித்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே முதலமைச்சர் தொடங்கி வைத்த அங்காடி கட்டடத்தை ஒருவர் வேலி போட்டு அடைத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேயாடிப்பட்டி கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் சூழலில் சேதமடைந்த அங்காடி கட்டடத்திற்கு மாற்றாக 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் அமைக்கப்பட்டது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு முதலமைச்சர் காணொலி வாயிலாக இந்த கட்டடத்தை திறந்து வைத்தார். இந்நிலையில் பட்டா நிலத்தில் அங்காடி கட்டடம் கட்டப்பட்டுள்ளதாக கூறி நிலத்தின் உரிமையாளர் இடத்தை சுற்றி கம்பி வேலியிட்டு யாரும் செல்லாத வகையில் தடுப்பு அமைத்துள்ளார். வெகுநாள் கோரிக்கையை ஏற்று அங்காடி கட்டடம் கட்டப்பட்ட பின்னும் அதனை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் கிராம மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். கட்டடம் பூட்டி இருக்குது, கடலைக்குடி இருக்குது, வைக்கக்கட்டு இருக்குது. இதில் பொதுமக்கள் பயன்படுற வகையில் ஜாமான்கள்லாம் கொண்டாந்து வச்சு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும். இந்த விவகாரத்தில் விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டையில் நடிகர் கார்த்தி நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பில் பங்கேற்ற தினக்கூலி ஊழியர் மதுபோதையில் மண்டபத்தின் மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். புதுக்கோட்டை வடக்கு ராஜ வீதியில் கார்த்தி நடிக்கும் மார்ஷல் படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இதில் பொதுமக்களாக நடிப்பதற்கு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் இருந்து முகவர்கள் மூலம் தினக்கூலியாக 400 ரூபாய்க்கு ஆட்கள் அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் தனியார் மண்டபம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அப்போது சூச்சினாங்குடியைச் சேர்ந்த 45 வயதான ஐயநாதன் என்பவர் மதுபோதையில் கழிவறைக்கு செல்வதற்கு பதிலாக மண்டபத்தின் மாடியில் இருந்த பால்கனி கதவை திறந்ததாக தெரிகிறது. இதனால் நிலை தடுமாறிய ஐயநாதன் மாடியிலிருந்து கீழே விழுந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பட்டீஸ்வரர் கோயில் திருப்பணியின் போது சுற்றுச்சுவர் இடிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் கோவில் திருத்த பணியின் போது சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் இடையே சிக்கி மூதாட்டி தவித்த காட்சியே இது. கோபிநாத பெருமாள் கோவில் வளாகத்தில் கட்டுமானத்தில் உள்ள சுற்றுச்சுவரின் ஒரு பகுதி திடீரென வெளிப்புறமாக இடிந்து விழுந்தது. இதில் கோவில் சுற்றுச்சுவரை ஒட்டியிருந்த ஓட்டு வீடும் இடிந்தது. வீட்டிற்குள் இருந்த முதியவர் தமிழ்மணி, அவரது மனைவி தாமரை செல்வி, 2 வயது பேரன் ஆனந்த குகன் ஆகியோர் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி அலறினர். அருகே வசிக்கும் மக்கள் ஓடோடி வந்து அவர்களை போராடி மீட்டனர்.
இந்நிலையில் கோவில் சுற்றுச்சுவர் பணிகள் தரமற்ற முறையில் நடந்து வந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொலன்னு இருக்கு, செவரை மண்ணாவே இருக்கு. அதில் எப்படி நாங்கள் சொல்றதில்ல, இதில் அந்த சைடில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 குடும்பம் வசிக்குது. இன்னும் அந்த செவரு உழுவுமா அப்படிங்கிற ஏக்கம் எங்களுக்கு இருக்கு. படுகாயமடைந்த 3 பேருக்கும் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உதகை அருகே மாவனல்லா கிராமத்தில் ஆட்கொல்லி புலி நடமாட்டம் அச்சுறுத்தல் காரணமாக பள்ளி மாணவர்களை வனத்துறையினர் தங்கள் வாகனங்களில் பாதுகாப்பாக பள்ளிக்கு அழைத்துச் செல்லுகின்றனர். கடந்த 23ஆம் தேதி மாவனல்லா கிராமத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மூதாட்டியை புலி தாக்கி கொன்றது. 2 நாட்களுக்கு பிறகு காளை மாட்டை புலி தாக்கியதில் மாடு படுகாயமடைந்தது. இதனால் கிராம மக்களிடையே தொடர்ந்து பீதி நிலவுகிறது. புலியை பிடிக்கும் முயற்சிகளை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ள நிலையில் கிராம மக்கள் இரவு 8 மணிக்கு மேல் வெளியே நடமாட வேண்டாம் என்றும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாவனல்லா பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் பயிலும் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளின் பாதுகாப்பிற்காக அவர்களது வீடுகளில் இருந்து பள்ளிக்கும் மாலையில் பள்ளியில் இருந்து வீடுகளுக்கும் வனத்துறையினர் அழைத்துச் செல்லுகின்றனர். புலியை பிடிக்கும் வரை இந்த நடைமுறை தொடரும் என வனத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆட்கொல்லி புலி நடமாட்டத்தால் பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளதால் விவசாய நிலங்களில் பணி செய்ய ஆளில்லாமல் வெறிச்சோடியுள்ளனர். வனத்துறையும் கேமராவில் வச்சு அதை தேடிட்டே இருக்காங்க. வேகமாக பிடிச்சி கொடுத்தீங்கன்னா இங்கே வேலைக்கு ஆளுங்க யாரும் வரதில்லை விவசாய பணிக்காக. புலியை பிடிச்சி தந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. புலியை விரைந்து பிடித்தால் மட்டுமே கிராமத்தில் இயல்பு நிலை திரும்பும் என்று பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பப்ளிக்காக நான் சொல்கிறேன், எனக்கும் குழந்தைக்கும் என்ன ஏற்பட்டாலும் அது ரங்கராஜ் தான் பொறுப்பேற்பார். மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பால் தனக்கும் குழந்தைக்கும் ஆபத்து இருப்பதாக ஜாய் கிறிசல்டா கூறியுள்ளார். தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிவிட்டார் என்று சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டி வருகிறார். இந்த நிலையில் அவர் தனது மகன் ராகா ரங்கராஜ் பெயரில் இன்ஸ்டாகிராம் கணக்கு ஒன்றை தொடங்கினார். இந்த கணக்கை மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பு அழிக்க முயற்சிப்பதாக ஜாய் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் கீழ்த்தரமாக நடந்து கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து சென்னையில் பேட்டியளித்த அவர் DNA சோதனை செய்ய மாதம்பட்டி ரங்கராஜ் ஏன் வரவில்லை என்று கேள்வி எழுப்பினார். ஏன் DNA டெஸ்ட் எடுக்கணும், அப்போ ப்ரூஃப் பண்ணாதான் நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்ன ரங்கராஜ் எங்கே போயிட்டாரு, எதுக்கு பயந்து ஓடுறாரு? அவர் மேலே தப்பு இல்லைன்னா DNA டெஸ்ட் வர வேண்டியதுனா ஏன் 1 மந்தாக இப்போ வரைக்கும் அந்த டெஸ்ட்டுக்கான ஒரு இதுவும் அவர் பண்ணல? எவ்வளோ நாள் ஓடுவார்? அவருக்கே தெரியும் இது அவரோட குழந்தை, DNA டெஸ்ட் எடுத்தா மாட்டிப்பாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். பணத்தால் எதையும் அழித்து விடலாம் என்று மாதம்பட்டி ரங்கராஜ் நினைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வீட்டின் குளியல் அறையில் இருந்த வாளி தண்ணீரில் மூழ்கி 2 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடிவீடு முருகன் கோயில் பின்புறம் சுரேஷ்குமார் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். வழக்கம் போல இவர் பணிக்கு சென்ற நிலையில் இவரது மனைவி பக்கத்து தெருவில் பால் வாங்குவதற்காக 2 வயது மகள் கிருத்திவிகா முத்ராவை வீட்டில் தனியாக விட்டு சென்றதாக தெரிகிறது. திரும்பி வந்து பார்த்தபோது குளியல் அறையில் உள்ள வாளி தண்ணீரில் குழந்தை தலைகீழாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து குழந்தையை மீட்டு நத்தம்பட்டி அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தந்தை சுரேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அணுசக்தி துறையில் விரைவில் தனியாருக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையை போன்று அணுசக்தி துறையிலும் தனியாருக்கு அனுமதி வழங்கும் வகையில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஸ்கைரூட் இன்ஃபினிட்டி என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அத்துடன் நாட்டின் முதல் தனியாருக்கு சொந்தமான ராக்கெட் விக்ரம் ஒன்றை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், விண்வெளி துறையில் சீர்திருத்தம் செய்யப்பட்டதால் உலக முதலீட்டாளர்களுக்கு இந்திய விண்வெளித்துறை மீது ஈர்ப்பு அதிகரித்துள்ளதாக கூறினார். தனியார் துறையினரும் விண்வெளி தொழில் துறையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் இதனால் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் மகிழ்ச்சி தெரிவித்தார். விண்வெளி துறையைப் போல அணுசக்தி துறையிலும் தனியார் முதலீட்டை அனுமதிப்பதற்காக சீர்திருத்தங்களை செய்து வருவதாக கூறிய பிரதமர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் முதலீட்டாளர்கள் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அணுசக்தி தொடர்பான மசோதாவை அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.